தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். 2016 சட்டமன்ற தேர்தல் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் அவர்கள் நம்முடைய கலந்துரையாட இருக்கிறார். வணக்கம். 2016 சட்டமன்ற தேர்தல், நீங்கள் இதுவரைக்கும் எவ்வளவோ சட்டமன்ற தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்களை கடந்து வந்திருப்பீங்க. இவ்வளவு தூரம் நீங்க கடந்து வந்த பாதைகளுக்கும் இப்ப எதிர்கொள்ற இந்த 2016 சட்டமன்ற தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம்? கூட்டணியில வேறுபாடு இருக்கு. இந்த முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏறத்தாழ கூட்டணி இல்லாமல் தங்கள் தனி பலத்தை நம்பி போட்டியிடுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஒன்றுதான் பெரிய கட்சி. பிறகு சிறு சிறு கட்சிகள் இருக்கு. முஸ்லிம் லீக், மனிதநேய கட்சியெல்லாம் இருக்கு. இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக இவையெல்லாம் தனி அணி அமைத்து மூன்றாவது அணி என்று போட்டியிடுகிறாங்களே, அதுதான் மிகப்பெரிய வேறுபாடு இந்த தேர்தலில். 2016 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? 16ஆம் தேதி வாக்குப்பதிவு, 11ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற செயல்பாடுகளை வச்சு மார்க் போட முடியாது. 11ஆம் தேதிக்கு பிறகு 14ஆம் தேதி வரை, 15ஆம் தேதி வரை அவர்கள் செயல்பாடுகளை வச்சு தான் மார்க் போட முடியும். ஆக தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்வு என்பதே நேற்று தான் தொடங்குச்சு. ஆனா தமிழ்நாடு முழுவதும் வரக்கூடிய செய்திகளை பார்த்தா நேற்று தேர்தல் ஆணையம் படு தோல்வி அடைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பல பகுதிகளில், ஏறத்தாழ எல்லா பகுதிகளிலேயும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா ஆயிருக்கு. எவ்வளவு ரூபா கொடுத்தாங்க, எங்க கொடுத்தாங்கன்னு கூட செய்திகள் வருது. ஆக வாகன சோதனையில இவ்வளவு கோடி பிடிச்சோம், இந்த வீட்டில் இத்தனை லட்சம் பிடிச்சோம்லாம், அதெல்லாம் ஏட்டு சுரக்காய், கவைக்கு உதவாது. வாக்காளருக்கு பணம் கொடுக்கறத தடுத்து நிறுத்தினாங்கன்னா நேற்று தோல்வி. இன்னைக்கு தேர்தல் முக்கிய ஆணையாளர் திரு லக்கானியா அவர் பேரு, அவர் என்ன செய்ய போறார் எனக்கு தெரியல. ஆனா நேற்று நடந்ததுதான் இன்னைக்கு நடக்கும், இன்று நடப்பதுதான் நாளை நடக்கும்னா தேர்தல் ஆணையம் தோல்வி அடைந்ததாகத்தான் நான் கருதுகிறேன். அதிமுகவோட தேர்தல் அறிக்கை மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. தேர்தல் அறிக்கை பரபரப்பாக ஒரு தேர்தலில் பேசப்பட்டது 2006 தான். அதற்கு பிறகு எல்லா கட்சிகளும் விழித்துக் கொண்டார்கள். எல்லா கட்சியும் போட்டி போட்டுக்கிட்டு தேர்தல் அறிக்கையை கவனமா தயாரிக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில பல முக்கியமான அறிவிப்புகள் இருக்கின்றன. அதே போல அதிமுக தேர்தல் அறிக்கையிலையும் முக்கியமான அறிவிப்புகள் இருக்கின்றன. ஆனா கடந்த தேர்தல் அறிக்கையில அதிமுக கொடுத்த வாக்குறுதிகள் பல நிறைவேறலைங்கிறது தான் பரவலான கருத்து. ஆக அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு எனக்கு சொல்ல முடியல. அதிமுக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு கொண்டு சொல்லணும்னா, மக்களை சென்றடைவதில் இந்த மின்சார கட்டணம் சொல்லியிருக்காங்க 100 யூனிட் வரைக்கும் இலவசமாகவும், பெண்களுக்கு மானிய விலையில பெண்களுக்கு இருசக்கர வாகனங்கள் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இந்த ஒரு பொருளாதார மேதையா நீங்க இருந்திருக்கீங்க, உங்களோட இது சாத்தியமா? 100 யூனிட் மின்சாரம்ங்கிறது சாத்தியம். ஆனா எப்படி சாத்தியம்? மின்சாரத்தை கடன் வாங்கி அல்லது மின்சாரத்தை விலைக்கு வாங்கி தரலாம். உதாரணத்துக்கு உங்க வீட்டுல 6 பேர் இருக்காங்கன்னு வைங்க. 6 பேருக்கு நான் வைர மோதிரம் வாங்கி போடுறேன்னு நீங்க சொல்லலாம். 6 பேருக்கு வைர மோதிரம் வாங்கி போடலாம். கடன் வாங்கி 6 பேருக்கு வைர மோதிரம் வாங்கி போடலாம். அல்லது நிலத்தை வித்து, வீட்டை வித்து, அல்லது ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணத்தை எடுத்து 6 பேருக்கு வைர மோதிரம் வாங்கி போடலாம். ஆக எதுவும் சாத்தியம்தான். ஆனா அது சாத்தியம்ங்கிறதுக்கு என்ன விலை கொடுக்க வேண்டும்? அதற்கான தமிழ்நாடு நிதி ஆதாரங்கள் இருக்கா? அதற்கான மின்சார ஆதாரங்கள் இருக்கானா? இல்ல. ஒரு குடும்பத்துக்கு 100 யூனிட் மின்சாரம் மாதம் தரணும்னா தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 1.5 கோடி குடும்பங்கள் இருக்காங்க. சராசரியா சொல்றேன், உத்தேசமா சொல்றேன். 1.5 கோடி குடும்பங்கள். 1.5 கோடி குடும்பத்துக்கு மாசம் 100 யூனிட் தான் 150 கோடி யூனிட் இலவசமா தரணும். அது இலவசமா தந்தா அதற்கான நிதி ஆதாரம் எங்க இருக்கு? முதல்ல மின்சார ஆதாரம் எங்க இருக்கு? மின்சாரத்தை வெளி மாநிலத்திலிருந்து வாங்கணும்.
அல்லது தனியாரிடமிருந்து வாங்கணும். அதுக்கு என்ன விலை கொடுக்கறாங்க? இப்ப சோலாருக்கே 7 ரூபா கொடுக்கறாங்க. அதற்கான நிதி ஆதாரம் எங்கே இருக்கு? இதைத்தான் மத்திய மின்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் நேற்று முன்தினம் வந்தவர். அவர்தான் அந்த துறையினுடைய அமைச்சர். அதனால எனக்கு தெரிந்த விவரத்தை விட அவருக்கு அதிகமா தெரியும். அவர் இது சாத்தியமில்லை, இப்படி 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக தந்தா மின்சார பற்றாக்குறை வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு அதிமுக தரப்புல இது வரைக்கும் பதில் வரலையே. அதிமுக தரப்புல இருந்து மின்மிகை மாநிலமா மாற்றிருக்குன்னு சொல்லி ஒரு கருத்து அதெல்லாம் போய் நேற்று சென்னையில நேற்று முன்தின இரவா சென்னை நகரம் பூரா மின்தடை. நேற்று எங்க ஊர்ல 6 முறை மின்தடை. சென்னையில மின்தடை என்பது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விபத்துன்னு சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் விசாரணைக்கு அறிவிச்சிருக்கு. இது மின்மிகை மாநிலம்ங்கிறது வேடிக்கையான பேச்சு. இது மின்மிகை மாநிலம் அல்ல. மின்மிகை மாநிலமா இருந்தா நீங்க மின்சாரத்தை மற்ற மாநிலங்களுக்கு விற்கணும். ஏன் மின்சாரத்தை மற்ற மாநிலத்திலிருந்து வாங்குறீங்க? அது எப்படி மின்மிகை மாநிலமாகும்? அதிமுகவோட 5 ஆண்டு திட்டங்கள் செயல்பாடுகள் சொன்னா மிகுந்த ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. மத்திய அரசிடமிருந்து எந்த புதிய திட்டத்தையும் இவர்கள் பெறவில்லை. இவர்கள் எந்த வளர்ச்சி திட்டத்தையும் நிறைவேற்றல. மாறாக திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு டெல்லியில் இருந்தபோது அறிவித்த பல திட்டங்களை அதிமுக அரசு முடக்கி வைத்தது. உதாரணமா செய்யூர் 4000 மெகாவாட் அல்ட்ரா மெகா பவர் ப்ராஜெக்ட், நாங்குநேரி விசேஷ சிறப்பு ஏற்றுமதி தொழில் மையம், துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை, சேது சமுத்திர திட்டம், செம்மொழி தமிழ் அமைப்பு, எல்லாத்தையும் முடக்கி வச்சிருக்காங்களே ஒழிய சென்னை நகரத்துல மெட்ரோவை 3 ஆண்டு காலம் முடக்கி நான் மோனோ ரயில் கொண்டாரேன்னு சொல்லி அதை முடக்கி வச்சு அந்த அண்ணா சாலையில நான் வாரத்துக்கு 4 தடவை போறேன். ஆனா ஒரு இம்மி அளவு கூட முன்னேற்றம் கிடையாது. அப்படியே அந்த அண்ணா சாலை தோண்டிக்கிட்டே இருக்காங்க. 5 வருஷம் அதிமுக ஆட்சியில சென்னை மெட்ரோல என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு? ஆக பல திட்டங்களை முடக்கி வைத்திருக்கிறார்களே ஒழிய புதிதாக எந்த திட்டங்களை நிறைவேற்றணும் என்று அவர்களால் சொல்ல முடியுமா? முடியாது. பாஜக வெஸ் அதிமுக உங்கள் பார்வையில கருத்து எப்படி? ஏன்னா 2 பேருமே ஒன்றை சார்ந்த கட்சின்னு சொல்லி பொதுவான கருத்து இருக்கு. அதான் உண்மை. டெல்லியில பாரதிய ஜனதா கட்சி ஏ டீம், அதிமுக பி டீம். தமிழ்நாட்டில் அதிமுக ஏ டீம், பாரதிய ஜனதா கட்சி பி டீம். சில நேரத்தில் இந்த தேர்தல் நேரத்தில் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுன்னு சொல்லுவாங்களே ஒழிய இருவருக்கும் இடையே எந்த விதமான போட்டியோ எதுவுமே கிடையாது. இருவரும் டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க. கண்ணுக்கு புலப்படாத உடன்பாடு இருக்கு. காரணம் பல விஷயங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக ஒத்து போகுது. மதமாற்ற தடை சட்டம், இஸ்லாமியர்கள் மீது கடுமையான சட்டத்தை ஏவி விடுவது, இதெல்லாம் 2 கட்சிகளும் ஒத்து போகக்கூடிய கட்சிகள். ஆகவேதான் செல்வி ஜெயலலிதா பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசுறதே கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடியை பத்தி பேசுறதே கிடையாது. நாடாளுமன்றத்தில் 2 கட்சிகளும் ஒத்துழைக்கிறார்கள். சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் இல்லாததால அது தெரியல. ஆனா 2 கட்சிகளும் என்னுடைய அபிப்பிராயம் ஒத்துப்போகின்ற கட்சிகள். டெல்லியில தேசிய உணர்வுக்கு புறம்பான பாரதிய ஜனதா கட்சி, தமிழகத்தில் திராவிட உணர்வுக்கு புறம்பான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 2 கட்சிகளும் ஒத்து போறதுல எனக்கு ஆச்சரியமே கிடையாது. இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிறது இந்த உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு மருத்துவத்துறைக்கான நுழைவுத் தேர்வு பத்தி. அதாவது நுழைவுத் தேர்வு வைக்கிறதால ஹிந்தி பேசாத தமிழக மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க? தமிழகத்திலிருந்து இங்க இருக்கிற வழக்கறிஞர்களும் சரி, மத்திய வழக்கறிஞரும் சரி உச்சநீதிமன்றத்தில் சம்பந்தமா பேசியிருக்காங்களா? இதனால தமிழக மாணவர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க? இது இடைக்கால தீர்ப்பு. ஆனால் இடைக்கால தீர்ப்பின் அடிப்படையில தான் இந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரியில நுழைவு தீர்மானிக்கப் போகிறது. ஆகவேதான் இது மிகுந்த ஏமாற்றத்தை தருகிறது. வழக்குன்னு நிலுவையில் இருக்கு. இந்த வழக்கை மத்திய அரசும் உறுதியாக எதிர்க்கவில்லை, தமிழ்நாடு அரசும் உறுதியாக எதிர்க்கல. இது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தி அல்லது ஆங்கில பயிற்சி மொழி அல்லாத மாணவர்களுக்கு பெரும் பாதகம் ஏற்படும். இது சமஷ்டி அரசியல் முறை, பெடரலிசம்னு சொல்றாங்க. இதுல ஒரு மாநில அரசு மருத்துவக் கல்லூரிகளை நிறுவுகிறது. மாநில அரசு சில தனியாருக்கு அவங்க மாநிலத்தில் மருத்துவக் கல்லூரி நிறுவுவதற்கு அனுமதி தருகிறது. ஆக எதற்காக இந்த மருத்துவக் கல்லூரிகளை நிறுவுறோம்? நம்முடைய மாநிலத்து பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக நிறுவுகிறோம். நம்முடைய மாணவர்களில் பெரும்பகுதி
மாநில மொழியில தான் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில தான் படிக்கிறாங்க. இந்த பாடத்திட்டம் இருக்கே, சிலபஸ், ஸ்டேட் போர்டு அது தனி பாடத்திட்டம். சிபிஎஸ்இ பாடத்திட்டம் வேறு வகையான பாடத்திட்டம், ஐசிஎஸ்இ பாடத்திட்டம் வேறு வகையான பாடத்திட்டம். ஆக தமிழ்நாடு அரசு வகுத்த பாடத்திட்டத்தில் பெரும்பகுதி மாணவர்கள் தமிழை பயிற்சி மொழியாக ஏற்று தமிழிலே படித்தவர்கள் திடீரென்று இந்த நீட், NEET அந்த நுழைவுத் தேர்வை ஆங்கிலத்தில் எழுதணும். அது வேறு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அந்த தேர்வு நடைபெறுகிறது. அதில் ஆங்கிலத்தில் எழுதணும்னா பெரும்பகுதி தமிழ் மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. அதே போல கர்நாடகா, அதே போல ஆந்திரா. இப்ப என்னமோ மற்ற மொழிகளிலையும் எழுதலாம்னு ஒரு மனு கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. அது என்னைக்கு விசாரணைக்கு வருது, என்ன தீர்ப்புன்னு எனக்கு தெரியல. ஆனா இது சமஷ்டி அரசியல் முறைக்கு விரோதம். அந்தந்த மாநிலங்கள் மருத்துவக் கல்லூரி நடத்துவதில் அந்தந்த மாநிலத்து மாணவர்களை அவர்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் +2 12வது வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் இது ஒன்றும் யாரையும் எதேச்சாதிகாரமா யாரையும் நுழைவில் அங்க சேர்க்கல. அந்த மதிப்பெண்ணை வச்சு தான் சேர்க்கிறோம். இதுல ஒரே பாடத்திட்டத்தில் ஒரே நுழைவுத் தேர்வில் தான் இந்தியா முழுவதும் மருத்துவக் கல்லூரியில அனுமதிக்கணுங்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது தவறான ஒரு இடைக்கால தீர்ப்பு. இறுதி தீர்ப்பு சரியாக வரும் என்று நம்புகிறேன். ஆனால் இதில் நான் குற்றம் சாட்டுவது மாநில அரசு, மத்திய அரசு. மத்திய அரசு வழக்கறிஞர்கள் இதை உறுதியாக எதிர்க்கவில்லை. மாநில அரசு வழக்கறிஞர்கள் ஒரு ஒரு ஒப்புக்காக கூட எதிர்த்த மாதிரி எனக்கு செய்தி இல்லை. இந்த நிலையை உடனடியாக மாற்ற வேண்டும் என்றால் அவசர சட்டம் போட்டு தான் மாற்றணும். தமிழக அரசியல் இப்ப 3வது அணின்னு சொல்றாங்க. 3வது அணினா மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற கட்சிகளால திமுக, காங்கிரஸ் மற்றும் அதிமுகவுக்கு ஏதாவது பாதகம் இல்ல சாதகம் வருது. வாக்குகளை பிரிப்பாங்க, ஆனால் வெற்றி பெற மாட்டாங்க. 7%, 8% வாக்குகளை பிரிப்பாங்க. இதுல பிரிக்கிற வாக்குகள்ல ஒரு பகுதி அதிமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகளாக இருக்கலாம், இன்னொரு பகுதி திமுக கூட்டணிக்கு விழக்கூடிய வாக்குகளாக இருக்கலாம். இரண்டு சமமா பிரிச்சுட்டா ரெண்டு கட்சிக்கும் பாதகம் இல்லை. ஒரு கட்சியினுடைய வாக்குகளை ஒரு தொகுதியில கூடுதலா பிரிச்சுட்டா அந்த கட்சிக்கு பாதகம் தான். ஆனா வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஸ்பாயிலர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலையைத்தான் இந்த 3வது அணி செய்யுமே ஒழிய எந்த தொகுதியிலையும் வெற்றி பெறாது. அந்த வாக்குகளை பிரிப்பதால் தொகுதியை பொறுத்து இந்த கட்சிக்கோ அந்த கட்சிக்கோ கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம். மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து நிச்சயமா நீடிக்காது. இந்த தேர்தலோட முடிஞ்சிடும். ஏன்னா இந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணிக்கு ஏதாவது வெற்றி பெற்றால் சொற்ப இடங்கள்ல வெற்றி வரும். 6 கட்சி இருக்கு. சில கட்சிகளுக்கு ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாம போகலாம். அப்படி இருக்கும் பொழுது மக்கள் நல கூட்டணி என்பது தேர்தலுக்கு பிறகு தொடராது. அதிமுக அரசு சட்டசபையில நடந்துக்கிற விதமும் சரி, அவங்க வேட்பாளர்களை நடத்துற விதமும் சரி, உங்களோட பார்வையில் சட்டமன்றம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. 110வது விதியின் கீழே முதலமைச்சர் ஒரு அறிக்கையை படிச்சுட்டு போயிடுறாரு. அதை கேட்க வேண்டியது எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய தலைவிதி. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், முக்கியமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 27 உறுப்பினர் அவங்க எழுந்து கேள்வி கேட்டால் உடனடியாக அவர்களை வெளியேற்றி விடுகிறார்கள். பிறகு அது சட்டசபை மாதிரி நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது எதிர் வரிசையில ஜாம்பவான்கள், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், நாவலர், நாஞ்சிலார், ஆசைத்தம்பி, மதியழகன்னு பேராசிரியர்னு ஒரு ஜாம்பவான் வரிசை இருந்துச்சு. அதே போல பேரறிஞர் அண்ணா, கலைஞர் எல்லாம் முதலமைச்சராக இருந்தபோது எதிர்க்கட்சி வரிசையில கருத்திருமன், பூவராகன், மஜீது, அனந்தநாகின்னு ஒரு வரிசை இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சட்டமன்றம் நடப்பதாக எனக்கு தெரியலையே. 15வது சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கு. திராவிட கட்சிகள் தான் தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி புரிந்தாலும் இப்ப 3வது முறையா 3 முறை அதிமுகவும் 5 முறை திமுக இருந்திருக்காங்க. இந்த தடவை மக்களோட 3 முறை அதிமுக அப்படி சொல்றீங்க. எம்ஜிஆர் சேர்க்கணும் இல்ல, எம்ஜிஆர் விட்டுட்டீங்க. எம்ஜிஆர் தான் அதிமுகவுடைய தோற்றுவாய். அதனால அதிமுக நிறைய முறை இருந்திருக்கு. 77ல, 80ல, 84ல எம்ஜிஆர் தலைமையில வெற்றி பெற்றிருக்கு. அதையும் சேர்த்துக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்கள் திரும்பவும் அதிமுகவுக்கு வாய்ப்பு அளிப்பார்ன்றது தெரியல. நான் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் பிரச்சாரம் செய்யறேன். ஒரு 2 தொகுதிக்கு அழைத்த இடங்களுக்கு போனேன். கருத்து கணிப்புகள் எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இவங்க சாம்பிள் அளவும் தவறு, சாம்பிளிங் முறையும் தவறு. அது விஞ்ஞானபூர்வமாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளாக எனக்கு தெரியல. ஆகவே கருத்து கணிப்புகளை வச்சு ஒரு கருத்து சொல்ல முடியாது. பரவலா வரக்கூடிய செய்திகள் இது
இரு அணிகளுக்கிடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. அதிமுக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. அந்தந்த தொகுதியை பொறுத்து, அந்தந்த வேட்பாளரை பொறுத்து, எல்லாவற்றுக்கும் மேலாக நேற்று தொடங்கிய அதிமுகவுடைய விஷமத்தை பொறுத்து என்ன முடிவுன்னு பார்ப்போம். அதிமுகவும் சரி திமுகவும் சரி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் முறையா இருக்கட்டும், அவர்களை அறிமுகப்படுத்துற கூட்டமாக இருக்கட்டும், அவர்களை ஜனநாயகத்துக்கு உட்பட்டு தான் நடத்துறாங்களா இல்ல அவங்களுக்கு சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது? வேட்பாளர்களை ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு முறையில தேர்ந்தெடுக்குது. அதை பத்தியெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியாது. அந்த உள்கட்சி விவகாரங்கள் எனக்கு தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஒரு திறந்த வெளிப்படையான கட்சி. அவர்கள் தேர்வு முறை, அவர்கள் வேட்பாளர்களை மேடையிலே அறிமுகப்படுத்துவது, வேட்பாளர்களை சரிநிகர் சமானமாக உட்கார வச்சு பேசுறதெல்லாம் அது ஒரு ஜனநாயக கட்சி என்பதை காட்டுகிறது. அதிமுக அப்படி இல்லையே. அதிமுக ஒன் உமன் ஷோ, ஒரு தலைவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற கட்சி. அதுல வேட்பாளர்கள் எல்லாம் கருவேப்பிலைகள் தான். அவங்களுக்கு யார் வேட்பாளர்னே அதை பத்தி கருத்து கிடையாது. ஒரு முறை வேட்பாளராக நின்று ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அடுத்த முறை இடம் தர மாட்டாங்க. ஆக வேட்பாளர்கள் இன்று சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் இன்னைக்கு தேதியில் இருக்காங்க. ஆனா பல சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக உறுப்பினர்கள் அவங்களுக்கு இந்த முறை தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தரவில்லை என்பதற்காக பிரச்சாரத்துக்கே வரலையே, பிரச்சாரத்திலேயே காணலையே அவர்களை. ஆகவே அவர்களை பொறுத்தவரையும் வேட்பாளர்கள் கருவேப்பிலைகள். அதிமுக தேர்தல் பிரச்சாரமா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இல்ல காங்கிரஸ் கூட்டணியோட இருக்கட்டும், மக்களை சந்திக்கிற விதம் எந்த மாதிரி விஷயங்களை போய் அணுகுமுறையில படுது? அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிரச்சாரகர் தான், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவர் கூட்டம் போட்டு கூட்டத்தை திரட்டி அந்த கூட்டத்தில் விரிவாக 1 மணி நேரம் பேசுறார். அதான் அவங்க பிரச்சாரம். வேறு பிரச்சாரம் இருப்பதா எனக்கு தெரியல. வேறவங்க வீடு வீடா போறாங்க, ஓட்டு கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த விஷமம் தொடங்கி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் கலைஞர் சில இடங்களுக்கு போனாரு, ஸ்டாலின் 1 முறை 2 முறை தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்திருக்கிறாரு, மற்றவர்களும் பேசுறாங்க. திமுகவில் 2ஆம் நிலை பேச்சாளர்கள் பல பேர் இருக்காங்க, 10-12 பேர் இருக்காங்க, அவங்க பேசுறாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அங்கங்கே இருப்பவர்கள் தான் பிரச்சாரம் செய்யறாங்க. காங்கிரஸ் கட்சியில பெரிய பிரச்சார பலம் கிடையாது. இருக்கிற பலத்தையும் ஆங்காங்கே பயன்படுத்திக்கிறாங்களே ஒழிய பெரிய பிரச்சார பலம் கிடையாது. 3வது அணி தான் பிரச்சாரத்தை மும்முரமா தொடங்குனுச்சு, ரொம்ப ஜரூரா தொடங்கினாங்க. தொடக்கம் அமர்க்கணமா இருந்துச்சு, ஆனா போக போக அது தேஞ்சு போச்சு. திமுக காங்கிரஸ் கூட்டணி, இதுக்கு முன்னர் இருந்த கூட்டணிக்கும் இப்ப 2016 சட்டமன்ற தேர்தல் இருக்க கூட்டணிக்கும் நமக்கு நாமே திட்டம் போயிட்டு ஸ்டாலினோட திட்டத்தால மிகப்பெரிய பலம் நினைக்கிறீங்களா? அது எனக்கு தெரியாது. நமக்கு நாமே சுற்றுப்பயணத்தில் அவர் தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்று பல ஆயிரம் பேரை சந்தித்ததாக செய்திகளை பார்த்தேன். நல்ல வரவேற்பு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு தாக்கம்னு எனக்கு சொல்ல தெரியல. நல்ல தாக்கம் இருக்கலாம். தமிழ்நாட்டில் இப்ப 5 வருட அதிமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு உங்க பார்வையில் எப்படி இருக்கு? சட்டம் ஒழுங்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஆனால் தலித் மக்களுக்கும் பின்தங்கிய மக்களுக்கும் இடையே பகை வளர்ந்திருக்கு. குறிப்பாக தலித் ஒருவரும் தலித் அல்லாத ஒருவரும் திருமணம் செய்து கொண்டா அது கொலைகளில் முடிஞ்சிருக்கு அல்லது தற்கொலையில் முடியுது. 3 இளைஞர்கள் பேரை கூட சொல்றாங்க, இளவரசன், ஜோதி சங்கர் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த பகையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் அடக்க முடியவில்லை. இந்த பகை வளராமல் தடுக்க முடியவில்லை. பின்தங்கிய சமுதாயம் தலித் மக்களுக்கிடையே பகை வளர்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக கலப்பு திருமணம், அதை காரணம் காட்டி பகை வளர்வது என்பது நாட்டுக்கு நல்லதல்ல. ஒரு திராவிட கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை எப்படி பொறுத்துக் கொள்கிறதுன்னு தான் எனக்கு புரியல. அதிமுக தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும், திமுக தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும், திமுக தேர்தல் அறிக்கை தான் அதிமுக காப்பி பண்ணாதான் சொல்லியிருக்காங்க. காப்பின்னு சொல்ல மாட்டேன். 2 தேர்தல் அறிக்கைகளும் பல விஷயங்களில் ஒத்து போகின்றன. முன்னாடி வந்தது திமுக தேர்தல் அறிக்கை, 10-12 நாட்களுக்கு பிறகு வந்தது அதிமுக அறிக்கை. ஆகவே அது காப்பின்னு சொல்றதுல அது ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு உதவுகிறது. ஆனா
சில அரசியலுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும். ஆகவே இந்த வாக்குறுதிகளை தர்றாங்க. எனக்கு வாக்குறுதிகள் ஒற்றுமை இருப்பது முக்கியமல்ல. ஒரு எதிர்க்கட்சி தன்னுடைய வாக்குறுதியை சொல்ல வேண்டிய இடம் தேர்தல் அறிக்கை. ஒரு ஆளுங்கட்சி சொல்ல வேண்டிய இடம் ஆண்டு பட்ஜெட். 5 பட்ஜெட் போட்டிருக்காங்க. இந்த 5 பட்ஜெட்ல இவற்றையெல்லாம் ஏன் செய்யல அவங்க? உதாரணத்துக்கு நான் 2 வீலருக்கு மானியம் தர்றேங்கிறாங்க. ஏன் இதை 2 வருஷத்துக்கு முன்னாடி செய்யல? மதுவிலக்கை படிப்படியாக கொண்டு வருவோம்ங்கிறாங்க. 5 ஆண்டுகளில் 5000 டாஸ்மாக் கடைகள் புதிதாக வந்திருக்குன்னு செய்தி வருது. அது யாரும் மறுக்கலன்னு. இதை ஏன் முன்னாடி செய்யல? ஏன் போன வருஷமே குறைச்சிருக்கலாம்ல டாஸ்மாக் கடைகளை? படிப்படியா குறைக்கிறேன். போன வருஷம் அந்த முதல் படியில் ஏறி இருக்கலாம்ல. ஆகவே ஒரு எதிர்க்கட்சி தேர்தல் அறிக்கையிலே சொல்வதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு ஆளுங்கட்சி பட்ஜெட்ல சொல்ல வேண்டியதை, பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியதை தேர்தல் அறிக்கையில சொல்வதுதான் நம்பகத்தன்மையை குறைக்கிறது. கடந்த 5 ஆண்டுகள்ல காங்கிரஸ் கட்சிகளோட வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. மக்களிடையே ஒரு பரவலான பெரிய பேச்சு இருக்குது. அது எனக்கு சொல்ல தெரியல. காங்கிரஸ் கட்சி முன்பிருந்த வலிமை காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை எல்லாம் பேட்டியில சொல்ல முடியாது. கட்சிக்கு உள்ள பேச வேண்டிய காரணம்.